ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சூர்யா தேவியம்மாவை இல்லாமல் பண்ணது தாராங்கிற உண்மையை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதனால ரொம்ப எல்லாருமே வருத்தமாக இருந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் தாராவும் சங்கர பாண்டியும் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. சிஸ்டர், அவசரப்பட்ட அந்த செண்பகவள்ளிக்கு நாம 10 லட்சத்தை கொடுத்துட்டோமோன்னு தோணுது அப்படின்னதோ, எனக்கு இருக்கிற பணத்துக்கு இதுவே அதிகம் இல்லடா, இன்னும் அதிகமாக கேட்டிருக்க, கண்டிப்பாக அந்த உண்மையை சொல்ல விடாமல் பண்றதுக்கு செண்பகவள்ளிக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துருப்பேன், சரி விடு அப்படின்னதும், இல்லை சிஸ்டர், எனக்கு என்னமோ இது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னதும், தேவையில்லாம நீயும் குழம்பி என்னையும் குழப்பாம வா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர பாண்டியும் தாராவும் வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா எல்லாரும் சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன சிஸ்டர், சூர்யா ஒரு மாதிரி இருக்க கொஞ்சம் உஷாரா கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னதும், சரி சரி வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா சங்கர பாண்டியை அழைச்சிட்டு வராங்க. சூர்யா, என்ன ஆச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னதும், இந்த பக்கம் ஹாசினி உங்களை பற்றிய எல்லா உண்மைகளும் சூர்யா மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹாசினி, வேணும்னே என்கிட்ட வம்பெடுத்துட்டு இருக்கியா, கொஞ்சம் அமைதியாரு, என்ன ஆச்சுப்பா சூர்யா, என்ன பிரச்சனையா அப்படின்னதும், உன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இத்தனை நாளா நீயா இப்படி பண்ணுன்னு நினைக்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு தாரா அப்படின்னு நம்ம பார்வதி சத்தம் போடுறாங்க. என்ன ஆச்சு, உண்மையிலேயே நான் ஒன்றும் மதிச்சதில்லை, ஆனா சூர்யா வாய்க்கு பார்த்தா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தான், அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண வேண்டிய நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும், உடனே தாராவும் சங்கரபாண்டியும் பயப்படுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு நீங்க எல்லாரும் சத்தம் போடுறீங்க, சூர்யா என்னப்பா ஆச்சு, ஏன் இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படின்னு தாரா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. போதுமா, இதனால நீங்க நடிச்சதெல்லாம் போதும், உங்களை நான் அம்மாங்கிற வார்த்தையை தவிர வேற ஏதாச்சும் சொல்லி கூப்பிட்டுருக்கேனா, உங்களை நான் சிட்டின்னு கூட கூப்பிட்டதே இல்லையம்மா, எப்படிமா உங்களால என் தேவையம்மாவை அனுப்பி வைக்க முடிஞ்சுக்கே, இப்படி சொத்துக்காக இப்படி பண்ணிட்டீங்களே, சொத்து வேணும்னா நீங்க கேட்டிருக்கலாமே, எதுக்காக என் அம்மாவை அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சூர்யா சத்தம் போட்டது தாரா செம அதிர்ச்சி ஆறாங்க. எப்படா இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சூர்யா ஒரு யாரோ குழப்பி விட்டுருக்காங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னதும், அதெல்லாம் குழப்ப இல்லத்த, ஏமா உள்ள வாங்க அப்படின்னு மாறி செண்பகவள்ளியை கூப்பிட்டது. செண்பகவள்ளி வராங்க, பணத்தை கொடுக்க வச்சு உண்மையை கறந்துட்டாங்களே அப்படின்னு தாரா யோசிக்கிறாங்க. நாங்கள் யாரும் குழப்ப இல்லை, நீங்களே உங்கள் வாயால் சொன்ன உண்மையை என்னோட ஹஸ்பண்ட் சார் கேட்டுட்டாரு அப்படின்னு மாறி சொன்னதும் தாரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. எத்தனை வாட்டி மாறி உங்களை பற்றி சொல்லியிருப்பான்னு தெரியுமாமா, ஆனால் மாறி என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், ஆனால் உங்களை பற்றி மட்டும் சொன்னா நம்பவே மாட்டேன், ஏன் தெரியுமா, ஏன்னா என்னோட தாராமான்னு நான் பெரிய தலக்கனை பிடிச்சி இருந்தேம்மா, கடைசியில மாறி ஜெயிச்சுட்டா நான் தோத்துட்டேன், ஏமா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க, அது நினைச்சாலேயே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சூர்யா செம்மையா அந்த இடத்துல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தாரா இல்லப்பா நான் சொல்றத கேளு அப்படிங்கிறது போதும், இனிமேல் நீங்க இந்த வீட்டுல இருக்க வேணாம், ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு தாரா செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. ப்ரோ, ஏன் ப்ரோ அம்மாவை போட்டு இப்படி பேசுற அப்படின்னு நம்ம அரவிந்த் சொன்னதும் சூர்யா செம்மையா முறைக்கிறாங்க அரவிந்த். உடனே அரவிந்த் அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் தாரா என்ன பண்றாங்கன்னா, ரூம்ல போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. அம்மா போகாதீங்க அப்படின்னு அரவிந்த் தடுத்து நிறுத்துறாங்க. இந்த பக்கம் சங்கரபாண்டி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ இப்போ நான் எந்த பக்கம் நிற்பேன், இப்போ சிஸ்டர் பின்னாடி போனா உனக்கு வழியில ஆயிடுமே, ஐயோ கண்டிப்பா மாறியும் நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சங்கரபாண்டி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் தாரா இங்க பாருப்பா சூர்யா, என்ன மன்னிச்சிடு, நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு போட்டு நான் எதுவுமே பேச வரல, இத்தனை நாளா நான் சொன்னது நீ கேட்டு வந்த, இன்னைக்கு நீ சொல்றது நான் கேட்கிறேன், நீ ஆசைப்படுற மாதிரி நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டுறேன் அப்படின்னதும், போதும் நீங்க போட்ட நாடகம் எல்லாம் போதும், இனி என்னோட ஹஸ்பண்ட் சார் நம்ப மாட்டாரு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாத்த, நீங்க இதை பண்ணிருப்பீங்கன்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஸ்ரீஜா சொன்னதும், போதும் எல்லாரும் நிறுத்துறீங்களா, இது என்னோட பிள்ளைக்கும் எனக்கு இடையிலான சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு தாரா சொல்றாங்க. இதை கேட்ட மாதிரி யாருக்கு யாரு புள்ள பாசம் என்கிற உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னதும், இந்த பக்கம் சூர்யா வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. தாராவும் வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அப்போ மாறி தாராவை நக்கலா பார்த்ததும் இதை தாராவால ஜீரணிக்கவே முடியல, அவங்களே செம கோவமா கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட்